சூப்பர் ஸ்டார். ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னா மார்க்கோவோட ஃபேமிலி டீசர். ஒரு குடும்ப படம் என்று சொல்ல முடியாது, ஒரு வைலன்ஸ் நிறைஞ்ச படத்தின் நிறைய பேர் கேட்டுக்கொண்டது. இந்த ஃபேமிலி டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அதை ரியாக்ட் பண்ண சொல்லி சரி ரியாக்ட் பண்ணுவோம். ஏற்கனவே மார்க்கோ பற்றி நிறைய காட்சி இருக்கிறோம். தொடர்ந்து மார்க்கோ கிழமையா இருக்கு. ஸோ நாங்கள் இப்போ நேரடியாக டீசருக்குள்ளேயே போவோம். டெய்லர் விடையிலான இந்த படத்துக்கு ஆனால் டீசர் நிறைய விழுதாரு. இது 3வது டீசர். വളരെ ക്രൂവലായിട്ടുള്ള ഒരു കാര്യമാണ് നടന്നിരിക്കുന്നത്. എനിക്കറിയാം. നമ്മളിത് കണ്ടെത്തും. ഇത് രണ്ടും ചെയ്ത ആരാണ്? വിക്ടർ എന്റെ ചോരയാണ്. അവൻ എന്റെ കൂടെ പുറപ്പാണ്. ഇവിടെയുള്ളവരൊക്കെ നിന്നെ വെറും അന്യനായി കണ്ട് ഒഴിവാക്കാണ്. നിന്നെ ഈ കുടുംബത്തിന് ആവശ്യമുണ്ട്. അവന് വേണ്ടി ചെയ്യേണ്ടതൊക്കെ ഞാൻ ചെയ്തു. സൂപ്പർ സ്റ്റാർ. അതിനെതിരെ ആര് നിന്നാലും തീർത്തേക്കണം. അത് പുറത്തുനിന്നാണെങ്കിലും കുടുംബത്തിനാണെങ്കിലും. ജോർജിന്റെ തടി കേടാക്കാൻ പറ്റിയ മിടുക്കന്മാരൊന്നും ഈ അങ്ങാടിയിലില്ല. If they are there to murder a business tycoon's brother, then their mind should be brutal and sharp. യുദ്ധത്തിനാണെങ്കിലും സമാധാനത്തിനാണെങ്കിലും ജോർജിനൊപ്പം മാർക്കുണ്ടോ? ஆமா, ஒரு ஃபேமிலிக்கு நடக்க அதை இது பண்ற மாதிரி தான் இருக்கேன். ஃபேமிலியில் தம்பி வந்து மறிச்சு போகணும்னு நினைக்கிறேன். மலையாளத்தில் பறகுது என்ன வந்து அதான் ஃபேமிலியில் அதில் 2-3 டயலாக் வருது. ஃபேமிலியில் வந்து உள்ள பிரச்சனை பண்ணாலும் வெளியில இருந்து பிரச்சனை பண்ணாலும் நான் அவனை அடித்து பொழிக்கும் அந்த மாதிரி ஒரு டயலாக் ஒன்று இருக்குது. அதான் எங்கள் சொல்ல ஃபேமிலிக்காக தான் இந்த வாரன்று நினைக்கிறேன். இந்த பெரிய இந்த வயலன்ஸ் ஃபுல்லாக ஒரு ஃபேமிலிக்காக நினைக்கிறேன். பார்த்தீங்களா நம்மளோட சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் தான் மலையாளத்தில் சூப்பர் ஸ்டாராக இருப்பார் முன்னே வந்து. மற்றது அவர்கிட்ட அந்த ஃபைட்டு ஒரு கிக்கும் வந்து நம்பக்கூடிய மாதிரி இருக்கு. அவர்கிட்ட உடம்புக்கும் அவர்கிட்ட இதுக்கும் அடிக்க இந்த நல்லா இருக்கு. சவுண்ட் எஃபெக்டோட பார்க்கும்போது நல்லா இருக்கு. அந்த இல்லை அதான் நல்லா இருக்கு. அந்த கொரியோ முதல்ல இப்போ போன வீடியோ சொல்லிப்பேன், அந்த கொரியோ நல்லா இருக்குன்னு வந்து அது வந்து கலை கிங்ஸ்டன் வந்து ஒரு தமிழ் சொல்லி சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் சொல்லியிருந்தேன் போட்டிருந்தவர். ஓகே அவருக்கு வாழ்த்துக்கள். வேற சொன்னீங்க கலர்டூன் பார்த்தீங்களா அந்த ஃபைட் சீன்ல வந்து அதான் அந்த கண்டறியா தம்பி காட்டுறாங்கல்ல, அந்த ஃபேமிலி சோங்க கொண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே. கதை கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அது ரிவெஞ்ச் ஸ்டோரியாக தான் இருக்கும். ரிவெஞ்சில் வந்து என்ன மாதிரி ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்கன்றத தான் நாங்கள் பார்க்கணும். ரிவெஞ்ச் வளமையான ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஒரு கந்தரியா தம்பியை காட்டுறாங்க. ஒரு சோங் ஃபேமிலி சோங் கொண்டு விட்டுருந்தாங்க. அதில் காட்டுக்கு எனக்கு தெரியுதோ அவருக்கு ஏதோ நடக்க போகுது. அப்போ இவர் வந்து ரிவெஞ்ச் பண்ணுறேன். அன்னையா தான் இந்த மெட்டர் அந்த ஜோர்ஜ் என்ற ஒரு கேரக்டர் காட்டுவாங்க தெரியுமா, அந்த கழுத்துல குத்து கத்தி. இப்போ நாங்கள் கதை சொல்லிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் மூவி பார்த்துருப்பாங்க. பட் நாங்கள் ஸ்ரீலங்கன்ஸுக்கு பார்க்கறதுக்கான சான்சஸ் இல்லை, இங்கே வேற இல்லை. அதனால நாங்க இதை பார்த்தே கெஸ் பண்ணி ஒரு 4-5 டெய்லர் இருந்தா ஃபுல்லா படத்தை சேர்த்து நான் உண்டாகிது நாங்க ரிவ்யூ ஒன்றும் போட்டு விடுவோம். அந்த அளவுக்கு இருக்கிறோம். பரித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் இங்க ஓடிடில எப்ப வரும்போது அதான் நான் சொல்றேன் கதை அந்த தம்பிக்கு நடந்துட்டு அதை வந்து ரிவெஞ்ச் பண்றேன். இதை தாண்டி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வேற கீழே ஸ்டோரி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. தியேட்டர்ஸ்ல நடந்த சீன் பார்ட் 2ல நிறைய பேர் மயங்கி விழுந்ததாங்க அந்த படத்தை பார்த்துட்டு. அந்தளவுக்கு வயலன்ஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் பலவீனமானவர்கள் பார்க்க வேண்டாம் நிறைய பேர்ட்ட வேண்டுகோளா இருக்குது. மூவிலும் அப்படித்தான் முதலே போட்டிருந்தாங்க. இந்த டீசர்ல கூட முன்னால போட்டிருந்தாங்க வயலன்ஸ். ஸோ டீசர் நல்லா இருக்கு. இன்னும் எத்தனை டீசர் விட்டாலும் நாங்கள் பார்த்துட்டு இருப்போம். ஸோ நீங்கள் விட்டுட்டே மூவி டீமுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம ரியாக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.